கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் ஏ, விட்டமின் டின்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இது பழத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருளா. இது தாங்க நம்ம சம்முக்குட்டி பொறுக்கிட்டு இருந்தா. இந்த பழத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆஃப்ரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட் இது. இது வந்து நம்ம ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் வீடு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ட்ரீயை நம்ம பார்க்கலாம். இதை சாப்பிட்டு தான் யானைகள்லாம் வந்து போதை ஏறி தள்ளாடிட்டு நடக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அந்த பழம் தாங்க இது. இதுதான் அதோட மரம். இதுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மரத்துக்கு 35 இயர்ஸ் ஆச்சு. ஆஃப்ரிக்காவில் சீசன் டைமில் அனிமல்ஸ் எல்லாம் இதை சாப்பிட்டு வந்து அதோட இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கும் நேச்சுரலாக. தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனலில் வந்து இந்த ட்ரீயும் ஃப்ரூட்டும் வந்து லைவாக காமிக்கிறதுன்னு நினைக்கிறேன். சீசன் டைமில் வைரல் பாக்டீரியானால் வர சளி, காய்ச்சல் இந்த மாதிரி வர சில நோய்களையும் கூட இது தடுக்கும். இதனால் இம்யூனிட்டியும் டெவலப் ஆகுது இந்த பழம் சாப்பிட்றதுனால. இதில் ஓலிக் அமிலம் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து இது குறைக்குது. இங்கே இருக்கிறவங்க சீசன் டைமில் இந்த பழத்தை வந்து பக்கெட்டாக நல்லா பழுத்த பழமாக பார்த்து பொறுக்கி எடுத்து வச்சுக்குவாங்க. ஏன்னா பழுத்த பழம் பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் இந்த பழத்தை நல்லா குக் பண்ணி அதுலேருந்து பல்ப் எடுத்து ஜாம், ஜூஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாம் இவங்க இதில் பண்ணுறாங்க. ரோட் சைடு குப்பை மாதிரி இந்த பழத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த பழம் இங்கே இருக்குது. அந்த காலத்தில் கிராம பஞ்சாயத்தில் இந்த மரத்துக்கடையில் தாங்க நடக்கும். இந்த காலத்தில் வந்து இந்த மரத்துக்கடையில் வந்து நிறைய ரோட் சைட் கடையில் நம்ம பார்க்கலாம். இந்த பழம் பார்க்கறக்கு மல்நெல்லிக்காய் சைஸில் இருக்கும். இது வந்து விலங்குகளுக்கு ரொம்ப பிடிச்ச பழம். வந்து யானைப்பழம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது யானைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பழம். இதோட ஸ்கின் வந்து ஆரஞ்ச் ஸ்கின் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட பல்ப்பு வந்து கொட்டையோட ஒட்டி இருக்கும். கொட்டையை வந்து நல்லா காய வச்சு அதிலிருந்து அந்த கொட்டையை உடச்சி பக்குவமாக உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற சீடை வந்து இவங்க சாப்பிட்றாங்க. அந்த சீடு வந்து ஒரு ஆயில் டேஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இந்த கொட்டையில் B12 இருக்குது. இந்த கொட்டையிலேருந்து எடுக்கிற ஆயிலை வந்து அவங்க வந்து ஃபேஸ் க்ரீமு, ஆயிலு இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ப்ரொடியூஸ் பயோடீசல். ஆரஞ்சிலேருந்து ஒயின் ரெடி பண்ணுற மாதிரி மருளா ஃப்ரூட்லேருந்து வந்து அம்ருல்லாங்கிற ஒயின் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்காவை பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.